கியூபா முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. காஸ்ட்ரோவின் இறுதிச் சடங்கு வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என கியூபா அரசு அறிவித்துள்ளது. கியூபா நாட்டின் பிரான் என்ற கிராமத்தில் வளமான விவசாய குடும்பத்தில் 1926ஆம் ஆண்டு பிறந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் இயற்பெயர் ஃபிடல் அலிஜாண்ட்ரோ காஸ்ட்ரோ ரூஸ். அவரது தந்தை ஸ்பெயின் நாட்டிலிருந்து கியூபாவிற்கு இடம்பெயர்ந்தவர் ஆவார். சிறு வயது முதல் அரசியல் மற்றும் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட காஸ்ட்ரோ ஹவானாவில் சட்டம் பயின்றார். தான் படித்த சட்ட கல்வியின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிந்து வந்த காஸ்ட்ரோ கியூபாவில் இருந்து வந்த அமெரிக்க ஆதரவு ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார். அரசுக்கு எதிராக 1956ஆம் ஆண்டு கொரில்லா யுத்தத்தை தொடங்கினார். புரட்சியாளர் சேகுவாராவுடன் இணைந்து கியூபாவை விடுவிக்க தலைமறைவு வாழ்க்கையும் வாழ்ந்தார். அவரது போராட்டத்தின் விளைவாக கியூபா 1959ஆம் ஆண்டு கம்யூனிச நாடாக மலர்ந்தது. இதன் மூலம் அமெரிக்காவின் கடுமையான எதிர்ப்பை சந்தித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. கியூபாவின் மீது ஏராளமான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. எல்லாவற்றையும் கடந்து கியூபாவை கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், விவசாயம் போன்றவற்றில் உயர்ந்த நாடாக மாற்றினார். குறிப்பாக சர்க்கரை உற்பத்தியில் கியூபா உலக அளவில் முன்னிலை பெற்றது. அந்நாட்டிற்கு இலவச கல்வி அளித்த காஸ்ட்ரோ தொழிற்சாலைகளை தேசியமயமாக்கினார். இந்தியாவுடன் நெருங்கிய நட்புறவு கொண்டு மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி உள்ளிட்டோருடன் நட்பு பாராட்டினார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கியூபா நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்து வந்த ஃபிடல் காஸ்ட்ரோ 2008ஆம் ஆண்டு அரசு பொறுப்பில் இருந்து விலகினார். அவரை தொடர்ந்து அவரது சகோதரர் ராவுல் அதிபரானார். வயோதிக பருவத்திலும் உலக அரசியல் குறித்து துணிச்சலான கருத்துக்களை தெரிவித்து வந்த காஸ்ட்ரோ உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளின் அச்சுறுத்தல்களை கண்டு அஞ்சாமல் இறுதி வரை பொது உடைமை காற்றை சுவாசித்து வந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் மூச்சு நின்றுவிட்டது. அமெரிக்காவுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பகையை மறந்து கியூபா இன்று நட்பு பாராட்டுவதையும் ஃபிடல் காஸ்ட்ரோ தனது வாழ்நாள் இறுதியில் கண்டார் என்பதே அவரது வாழ்க்கை சரித்திரத்தின் அத்தியாயம் என்றால் அது மிகையாகாது. காஸ்ட்ரோவின் இறுதிச் சடங்கு வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என கியூபா அரசு அறிவித்துள்ளது. மேலும் அரசு சார்பில் 9 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஃபிடல் காஸ்ட்ரோ 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவின் நண்பரான அவரது மறைவுக்கு நாடே வருத்தம் தெரிவிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். காஸ்ட்ரோ மறைவினால் உலகம் ஒரு தலை சிறந்த தலைவரை இழந்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார்.